டாக்டர் வருண் சேனலுக்கு வர வைக்கிறேன். இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வை இந்தியா இம்போர்ட்ஸ் ஆயில். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தாங்க. ஏன்னா நம்ம இந்தியா உலகத்திலேயே ரொம்ப பெரிய எக்கனாமியா வரப்போற நாடு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்தியா தினமும் மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் ஆயில். நம்ம இந்தியா பயன்படுத்தக்கூடிய க்ரூட் ஆயில் சுமார் 5 மில்லியன் பேரல்ஸ். ஆனால் இந்தியா தானாக ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு பகுதி தாங்க நம்ம பண்ணுறோம். மீதி 80% வந்து நம்ம ஆயில் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதாவது நம்ம எக்கனாமியில் லிட்ரரியாக மற்ற நாடுகள் மீது தான் நம்ம ஆயில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 150 கோடி மக்கள் இருக்க ஒரு பெரிய நாடு ஏன் தன்னுடைய எண்ணெயை தானே ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இந்தியாவில் ஆயில் இல்லையா, இல்லை கவர்மெண்ட் அதை வந்து முயற்சி செய்யலையா, இல்லை நம்மக்கிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கொடுக்கலையா? இதை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேசிக் ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்ன்றது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது ரிசோர்ஸ் இல்லை. எர்த்தில் சில பகுதியில் மட்டும்தான் அது அதிகமாக இருக்கும். உலகத்தில் பிக்கஸ்ட் ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிற ரீஜன் எது தெரியுமா உங்களுக்கு? நம்ம மிடில் ஈஸ்டில் தான். அதாவது சவுதி, ஈராக், ஈரான், குவைத், UAE இந்த மாதிரி நாடுகள் மேலே தான் அதிகமாக லிட்ரரியாக ஆயில்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த நாடோட வெல்த் மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆயில் தான். சவுதி அரேபியா தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்டு இருக்கிற நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் காவர் ஆயில் ஃபீல்டு, அந்த ஃபீல்டு தான் மற்ற நாடுகளோட என்டையர் ப்ரொடக்ஷன்ஸை விட அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம். இங்கேயும் இந்தியாவில் ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாம் ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது, மும்பை ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது, கிருஷ்ணா கோதாவரி பேசின்ஸில் இருக்குது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ரிசர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னது. இந்தியாவுக்கு தேவையான அளவுக்கு இங்கே ஆயில்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா அது இங்கே போதாதுங்க. இதுக்குமே உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா, இந்தியா பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 143 கோடி இருக்கு அப்படின்னா, அமெரிக்கா பாப்புலேஷன் 35 கோடி தான். ஆனா ஆயில் ப்ரொடக்ஷன் அமெரிக்கா வேர்ல்டு டாப் ப்ரொடியூசர்ஸ்ல ஒன்னா இருக்காங்க. அவங்க தினமும் ரஃப்லி ஒரு 13 மில்லியன் பேரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் இந்தியா 1 மில்லியன் கூட இல்லை. இது அங்க இந்த கேப். இப்போ உங்களுக்கு இங்க இன்னொரு கேள்வியுமே வரலாம். அப்படின்னா இந்தியாவில் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் மிகவும் எக்ஸ்பென்சிவ். ஒரு டீப் சீப்ல ட்ரில்லிங் பண்ணி ப்ராஜெக்ட் காஸ்ட் பண்றதெல்லாம் ரொம்ப பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும். அதுவுமே நமக்கு இங்க கேரண்டி இல்லை. ஆயில் கிடைக்கணும் அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம செலவு பண்ணணும். பல நேரம் ட்ரில்லிங் பண்ணாலும் ஆயில் கிடைக்காது. அதனால கண்ட்ரிஸ் வந்து எதுக்கு நமக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு நிறைய தடவை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நம்ம இம்போர்ட் பண்றதுனால மட்டும் நம்ம வந்து நம்மளை குறைச்சி இடப்பட முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குன்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஜப்பான் எடுத்துக்கலாம். ஜப்பான் வந்து இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரி, டெக்னாலஜி சூப்பர் பவராக இருக்கு. ஆனால் ஜப்பானில் ஆல்மோஸ்ட் எங்கன்னா அவங்ககிட்ட சுத்தமாக ஆயில் ரிசோர்ஸ் இல்லை. அதனால ஜப்பான் என்ன செய்யுது, ஆயில் இம்போர்ட் தான் பண்ணுது. ஆனால் எக்கானமி அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி ரொம்ப ரிச் ஆகிறதுக்கு ஆயில் இருக்க வேண்டியன்ற அவசியம் இல்லைங்க. ஆனால் எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. இங்கே இந்தியாவோட எக்கானமி க்ரோ ஆகும்போது எனர்ஜி டிமாண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகதான் செய்யுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸ், பைக்ஸ், ட்ரக்ஸ், ஏரோப்ளைன்ஸ், ஃபேக்ட்ரிஸ், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆயில் இல்லை எனர்ஜி மீது தான் நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு சிட்டி டிராஃபிக் மட்டும் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்னையில் ஆகட்டும், பெங்களூர்ல ஆகட்டும், மும்பையில் ஆகட்டும், டெல்லியில் ஆகட்டும், நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பெட்ரோல், டீசல் தான் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க நமக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு. டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் நமக்கு போதாது. அதனால தான் நம்மளோட இம்போர்ட் வந்து இன்னோவேட்டபிளாக இருக்கு. இப்போ நமக்கு இந்தியாஸில் மேஜர் ஆயில் சப்ளையர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஈராக், சவுதி அரேபியா, UAE, ரஷ்யா, இவங்க தான். இவங்கெல்லாம் தான் இந்தியாவுக்கு வந்து ஆயில்ஸ் கொடுக்குற டாப் கண்ட்ரிஸ். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. இது நடந்தும்போது இந்தியா சடனாக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? ஒரு சிம்பிள் ரீசன், ரஷ்யா வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் சீப்பாக வாங்கிட்டாங்க. பட் இங்கே ஆயில் டிபெண்டன்சி ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்கல் ரிஸ்க் தாங்க. இப்போ நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் ரீஜனில் பெரிய வார் போயிட்டு இருக்கு. இங்கே ஆயில் சப்ளை ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது.
ப்ரைஸஸ் என்ன ஆகுது, ராக்கெட் வேகத்தில் ஏற ஆரம்பிச்சிடும். இதோட எஃபெக்ட் என்ன ஆகும்? பெட்ரோல் ப்ரைஸ் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகட்டும், ஃபுட் ப்ரைஸ் ஆகட்டும், இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அதனால நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டிஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன ஆகும்? எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில அங்க வார் நடந்துட்டு இருந்தா அது நம்மளை அஃபெக்ட் ஆகாம இல்ல, அது இன்டைரக்டா இந்த மாதிரி வேஸ்ல நம்மளை ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆகும். இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவா சில எனர்ஜி பொசிஷன்லாம் அவங்களுமே மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய டைப். இதெல்லாம் ஃபியூச்சர்ல அவங்களோட விஷன் என்னன்னா ஆயில்ஸை டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்கான ஆர்வதாங்க அவங்க. ஆனா இதை ஓவர் நைட்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க ஒரு உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா ஆயில் இம்போர்ட் பண்ணுவது ஃபெயிலியர் இல்லைங்க, இது வந்து ஒரு ஜியாகிரபி தான். நேச்சர் எந்த நாட்டுக்கும் எந்த ரிசோர்ஸும் கொடுக்காது என்பது நம்ம டிசைட் பண்ண முடியாது. சவுதி அரேபியாவுக்கு ஆயில் இருக்கு, இந்தியாவுக்கு பாப்புலேஷன் இருக்கு, சைனாக்கு மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரென்த் இருக்கு, அமெரிக்காவுக்கு இன்னோவேஷன் அண்ட் எக்கோசிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமாங்க? இங்கே மார்க்கெட் தான். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த ஹியூஜ் மார்க்கெட் காரணமா நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர்ஸ் பில்ட் ஆகும், டெக்னாலஜி செக்டர்ஸ் க்ரோ ஆகும், லாங் டேர்ம் எக்கனாமி டைவர்சிட்டி ஆகும். அதனால தாங்க நெக்ஸ்ட் 20 to 30 இயர்ஸ்ல எனர்ஜி டிரான்சிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்ல வரேன். இங்கே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி ரெனியூவல் எனர்ஜிஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆயில் டிபெண்டன்சி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்லோவாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கே நிறைய டிபேட் போயிட்டு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஆயில் இல்லாதனால நம்ம கண்ட்ரி வீக் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இங்கே இல்லைங்க. ஆயில் இல்லாத கண்ட்ரி வீக் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஆகட்டும், சவுத் கொரியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்கெல்லாம் ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆயில் சப்ளைன்றது நேச்சுரலாக இல்லை. இந்த ரிசோர்ஸ் எல்லாம் இல்லாத நாடுகளுமே பவர்ஃபுல் எக்கனாமி பில்ட் பண்ண முடியும்னு அவங்களே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், இதுதாங்க இன்னோவேஷன், அதே மாதிரி இதே தாங்க சிஸ்டம் எஃபிஷியன்சி. இப்போ இங்க இந்தியா ஆயில் இம்போர்ட் பண்ணுது மேஜரா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நேச்சர் அந்த ரிசோர்சஸ் நமக்கு அதிகமாக கொடுக்கல. அதனால நம்ம வந்து ஃபியூச்சர் எக்கனாமியா ஆயில் மட்டும் நம்ம டிசைட் பண்ணாதுன்னு நம்ம நிறைய பேர்த்துக்கிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த ஆயிலை மட்டும் வச்சு நம்ம ரிச் கண்ட்ரி நம்ம ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங், ஹியூமன் கேபிட்டல்ஸ் இவையெல்லாம் வச்சிருந்தாங்க நம்ம வந்து ஒரு ரிச் கண்ட்ரியா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால இப்ப நான் உங்ககிட்டயே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். இந்தியா எனர்ஜி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். ஆயில் டிபெண்டன்சியை குறைக்கணுமா, இல்ல எலக்ட்ரிக்கல் ரெவல்யூஷன் வருமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.